ஹாய் கேஸ், நம்ம இந்த வீடியோவில் மிஸ்டி டிராகன் எபிசோட் 18ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம லூஃபங் பவிலியனை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வழக்கம் போல் நம்ம ஹீரோயின் சோலோட அங்கே நின்றுட்டு இருக்காரு. ஆயுன், நீ தைரியமா போ, உனக்கு துணையா நான் இருக்கேன்னு நம்மால் சொல்ல. அவங்களும் அவரு போன லைஃப்ல சொன்னதை அப்படியே நினச்சி பார்க்குறாங்க. ஆனால் நீங்கள் லூயிங்க தானே லவ் பண்றத சொன்னீங்க. லூயிங் ஆயுன் ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான். அது உன்னோட போன லைஃப்ங்கிற மாதிரி நம்மால் சொல்ல நம்ம ஹீரோயினும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. செம ஹாப்பி ஆயிடுறாங்க. அந்த கார்டும் உங்களுக்கான டைம் வந்துருச்சு, நீங்க லெத்ரியை குடிக்கணும். ஆனா அவங்க இல்ல நான் குடிக்க மாட்டேன். நம்ம ஹீரோ, நீ கவலைப்படாத, நீ எங்க இருந்தாலும் நான் உன்னை தேடி வருவேன்னு சொல்ல நம்ம ஹீரோயின், ஆனா நான் உங்களை திரும்பவும் மறக்க விரும்பல. கார்டு வேற உங்களுக்கான நேரம் முடியத்துக்குள்ள நீங்க குடிச்சாகணும்னு சொல்ல அவங்களும் வேற வழி இல்லாம சரின்னு சொல்லி அதை வாங்கிக்கிறாங்க. லைட்டா அதை குடிக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டுட்டு, நீங்க இப்படி பார்த்துட்டே இருந்தா என்னால இப்படி இதை குடிக்க முடியும். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிக்க நம்ம ஹீரோயினும் நைஸா போய் அதை அப்படியே கீழே ஊத்திடுறாங்க. கப்பையும் கொடுத்துட்டு அவசர அவசரமா அவங்க அப்படியே அங்கிருந்து கிளம்ப. போன லைஃப்ல பழச மறந்ததுனால நம்ம ஹீரோவை மிஸ் பண்ணி அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்கிறதுலாம் ஒரு செகண்ட் அவங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. அவங்க கண்ணெல்லாம் அப்படியே கலங்கு. டக்குன்னு நம்மளால அப்படியே பாக்குறாங்க. இந்த வாட்டி நான் எதையும் மறக்க போறது இல்ல, என்னோட விதியை நான் தான் இனிமே கண்ட்ரோல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த பிரிட்ஜை தாண்டி போக நம்மளும் ஒரு பக்கம் ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே பல பிரபஞ்சங்களை தாண்டி நம்ம ஹீரோயினோட சோல் திரும்பவும் மறுஜென்மம் எடுக்குது. அப்படியே ஒரு ஜெனரல் மேன்ஷனை தான் காட்டுறாங்க. ஜெனரல் அங்கே இங்குமா டென்ஷனா நடந்துட்டு இருக்கு. ஜெனரல், உங்களுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு. எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. அவருக்கு ஒரு தம்பியும் இருக்காரு. ஆனா இவளும் கண்டிப்பா ஒரு ஃபீமேல் ஜெனரலா வந்து கண்டிப்பா உன் பேரை காப்பாத்துவா பாரு. அவங்க எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்க. அப்படியே நம்ம ப்ளூவோட வாய்ஸ் ஓவர். இதுதான் ஆயுனோட அடுத்த லைஃப். இப்ப இவ பேரு ஃபெங் சென் யூ. ஆயுன் ரொம்பவே மென்மையானவளா, தன்னோட அழக நாளுக்கு நாள் மேம்படுத்திக்கிட்டு தன்னோட வாழ்க்கையில எந்த கவலையும் இல்லாம ரொம்பவே ஹாப்பியா சிரிச்சிட்டு இருப்பான்னு நான் நினைச்சேன். அப்படியே நம்ம ப்ளூவை தான் காட்டுறாங்க. ஆனா அப்படி ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறது நான் தான். அப்பனா நம்ம ஹீரோயின் எங்கன்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க. அப்படியே ரெண்டு கார்ட்ஸ் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கத இப்ப காட்டுறாங்க. அங்கிளும் இப்ப அங்கதான் இருக்காரு, அதாவது ஜெனரலோட தம்பி. இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு ஜெனரல் ப்ரமோஷன் தரதா சொல்லியிருக்காங்க. காட்டு மிராண்டித்தனமா அவனுங்க அடிச்சுட்டு விழுந்துட்டு இருக்க. ஒருத்தன் தோக்குற மாதிரி போயிட்டு கடுப்பாய் அவனோட பிளேட அப்படியே இன்னொருத்தனை பார்த்து வீசுறான். ஜஸ்ட் மிஸ்ல ஆளோத தட்டி விட அது நேரா நம்ம அங்கிளை பதம் பார்க்க வந்துட்டு இருக்கு. அப்பதான் நம்ம ஹீரோயினோட என்ட்ரி ஃபிளையிங்லயே வந்து அப்படியே ஒரு ஏரா விட்டு அவரை காப்பாத்துறாங்க. மொத்த சோல்ஜர்ஸும் அவங்களுக்கு தலை வணங்க. இப்ப இவங்களோட ஆர்மிக்கு நம்ம ஹீரோயின் தான் ஜெனரல். எல்லாரையும் எந்திரிக்க சொல்லிட்டு ஜெயிச்சோன்னு பாராட்டி அவனுக்கு ப்ரமோஷனும் கொடுத்துட்டு, நமக்குள்ள என்ன சண்டை இருந்தாலும் அது வெறும் ட்ரைனிங் மட்டும்தான், என்ன நடந்தாலும் நம்ம எப்போதுமே பிரதர்ஸ்ங்கிறத மறந்துடாதீங்க. கட்டுப்பாட்டை இழந்து அவரை காட்டுத்தனமா அட்டாக் பண்ண அந்த உணர்த்தனுக்கு அவங்க பனிஷ்மெண்ட்டும் தராங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல அவங்க அப்படியே அவங்க அப்பாவோட கல்வெட்டு முன்னாடி நின்று அதுக்கு தலை வணங்கிட்டு இருக்க. டாங்லூல இருந்து நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவ நினைக்கிறவங்கள கண்டிப்பா நான் வேரோட அழிச்சு காட்டுவேன். அப்ப நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு அவங்க சொல்ல நம்ம ஹீரோவும் அங்கதான் அவங்க கண்ணுக்கே தெரியாம நின்றுட்டு இருக்காரு. இதுதான் உன்னோட ஆசனா, கண்டிப்பா நான் அதை நிறைவேற்றுவேன் நம்மால் சொல்ல. இப்ப அப்படியே அவங்க கேம்ப தான் காட்டுறாங்க. அந்த இடமே ரொம்பவே பரபரப்பா இருக்கு. நம்ம ஹீரோயினும் சோல்ஜர்ஸா உட்காந்து கூத்தடிச்சிட்டு இருக்கு. அவங்களோட அங்கிள் இப்ப அங்க வராரு. ஆள் பரபரப்பா அவங்களை அப்படியே அங்கிருந்து கூட்டிட்டு போக. என்ன அங்கிள், ஏதாவது பிரச்சனையா? ஃபெங், உன்கிட்ட எத்தனை வாட்டி தான் சொல்றது, நீ இந்த மாதிரி பசங்க கூட எல்லாம் சேர்ந்து ஒன்னும் உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. ஏன், நாங்க எல்லாரும் பிரதர்ஸ் தானே அவங்க சொல்றாங்க. அது உண்மைதான். ஆனா என்ன இருந்தாலும் நீ ஒரு பொண்ணு, பசங்க கூட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றதா உனக்கு நல்லது. அவங்களும் இது பார்டரு, நான் ஒன்னும் ஃபெங் ஃபேமிலியோட யங் டாட்டர் கிடையாது, நான் ஒரு ஜெனரல். உனக்கு எப்படிதான் சொல்றதுன்னு சொல்லி ஆள் அப்படியே முழிச்சிட்டு இருக்க. சைட்ல பார்த்தா சோல்ஜர்ஸ்லாம் ஒன்னா சேர்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்கானுங்க. பாத்தியா, நீ இல்லாம அவங்க எல்லாரும் எவ்வளவு ஜாலியா இருக்காங்க பாரு. ஆனா நம்ம ஹீரோயின் அப்பெல்லாம் இருக்க கூடாதே. சரி வாங்க நம்ம போய் அவங்களுக்கு தொல்லை கொடுக்கலாம். அவங்களும் நைஸா போய் அப்படியே மறைஞ்சு நின்று அவங்க என்ன பாக்குறாங்கன்னு பார்த்துட்டு இருக்க. ஒரு புக்கை வச்சுட்டு அதுல பெயிண்டிங்ல இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து சொல்ல விட்டுட்டு இருக்கானுங்க. அவங்களும் ஆமாமா இவ சூப்பரா இருக்கான்னு சொல்ல மொத்த பேரும் பதறிடுறானுங்க. நம்ம அங்கிளும் மிலிட்டரியில இந்த மாதிரி புக்கெல்லாம் தடை செஞ்சிருக்கோன்னு உங்களுக்கு தெரியாதா? நம்ம ஹீரோயினும் ஏன் இதனால என்னன்னு கேட்க, இது உன் அப்பா கொண்டு வந்த ரூல், இது மாதிரி புக்ஸ்லாம் சோல்ஜர்ஸோட எண்ணங்களை சிதறடிக்கணும் அவர் சொல்லுவாரு. அவங்களும் ஆமாமா ரூலை நம்ம கடைப்பிடிச்சே ஆகணும், அந்த புக்கை என்கிட்ட கொடுங்க, நான் அதை அழிச்சிடுறேன்னு சொல்ல அங்கிள் சோல்ஜர்ஸ்க்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க ரெடி ஆக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் ஏதோ சொல்லி அவங்கள காப்பாத்தி விட்டுட்டு அவங்களும் அப்படி அங்கிருந்து கிளம்ப நேரா உள்ள போய் அந்த புக்கை அவங்க இப்ப திருட்டுத்தனமா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ப்ளூ அங்க வர. ஃபெங், உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்றது, ஒரு பொண்ணு மாதிரியா நீ நடந்துக்கிற, உன் கையெல்லாம் பாரு எப்படி
காய்ச்சி போயிருக்குன்னு அவங்க அப்படியே அவங்க கொண்டு வந்த கிரீம் எல்லாம் அவங்க கையில போட்டு விட ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை, ஒரே பிசு பிசுன்னு நல்லாவே இல்லை. ஃபெங்சேன்னு ஒரு பொண்ணு எப்படி இருப்பாங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். தன்னோட அழகாவை மெயின்டைன் பண்ணிட்டு தனக்கு பிடிச்ச ஒருத்தனுக்காக அவ தன்னையே மாத்திக்க எப்போதுமே தயாரா இருப்பான். அதெல்லாம் முடியாது, நான் எப்படி இருப்பனோ அப்படிதான் இருப்பான். அதுவும் இல்லாம என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவனுக்கு என்ன பிடிச்சிருக்கணும், அதை விட்டுட்டு என் ட்ரெஸ் என் மேக்கப்லாம் பார்த்து ஒன்றும் அவனுக்கு என்ன பிடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அவங்களும் நீ சொல்றதும் நியாயமா தான் இருக்குன்னு சொல்லி லைட்டா யோசிக்கிறாங்க. சரி சரி, என் கேம்புக்கு அடிக்கடி ரிப்போர்ட் பண்ண நிறைய பேர் வருவாங்க, நீங்க இருந்தா சரியா இருக்குதுன்னு சொல்லி அவங்க அப்படியே நம்ம ப்ளூ அங்கிருந்து விரட்டி விட அவங்க போட்ட அந்த கிரீம் எல்லாத்தையும் தொடச்சிட்டு அவங்க திரும்ப அப்படியே அந்த புக்கை ஓபன் பண்றாங்க. இதுல ஒரு ஹேண்ட்ஸமான டிராகன் கிங் மோட்டல் வேன்ல சேர்ந்த ஒரு சாதாரண மெய்ட லவ் பண்ணார்னு சொல்லி கதை ஆரம்பிக்குது. அவங்களும் லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அதை அப்படியே படிக்க ஆரம்பிக்க இப்ப அப்படியே அவங்க அங்கிள் அங்க வராரு. எம்பரர் செலக்ட் பண்ணிருக்கிற புது மிலிட்டரி சூப்பர்வைசர் நம்மளை பார்க்க வந்துட்டு இருக்காரு. அவங்களும் வாங்க உடனே போய் அவரை வரவேற்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே அங்க வந்து கிளம்ப. இப்ப அப்படியே நம்ம ப்ளூ எந்த கவலை இல்லாம அவங்க வழக்கம் போல ஜாலியா அவங்களோட மேக்கப் தான் போட்டுட்டு இருக்காங்க. சே லாடி எத்தனை வாட்டி கத்து கொடுத்தாலும் நமக்கு அது ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. எப்பதான் நானே இந்த டிசைனை போட கத்து போனோன்னு சொல்லி அவங்க அப்படியே டக்குன்னு அவங்க நெத்திலேயே சுண்டைக்க ஹெவன்ல இருந்து நம்ம பவிலியன் கிங்கும் அதை ஃபீல் பண்றாரு. நம்ம சியாங்க என்னாச்சு இப்ப ஏன் திடீர்னு நெத்தில கை வச்சிட்டு இருக்க? ஆளும் என்னன்னு பார்க்க லைட்டா அவர் நெத்தி மட்டும் சவுந்திருக்கு. அவரும் ஓ அப்படியே விஷயம்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே சுண்டி போயிட இங்க நம்ம ப்ளூ அதை ஃபீல் பண்றாங்க. எனக்கு திடீர்னு என்னாச்சு சுத்தி முத்தி பார்த்துட்டு மிலிட்டரி கேம்ப்குள்ள பேய் பூந்துடுச்சிடும்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஓடி போய் அவங்க பெட்ல போத்திட்டு உட்காந்துக்க என்ன எதுவும் பண்ணிடாதுன்னு அவங்க புலம்பிட்டே இருக்காங்க. பக்கத்துல பார்த்தா நம்ம பவிலியன் கிங் அவரை பார்த்து அவங்க லைட்டா சாக்காக உனக்கு அந்த டிசைன் போடணும்னா என்ன கூப்பிடுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், அதை விட்டுட்டு எதுக்காக உன் தலையில சுண்டிட்டு இருந்த? ஆமா நான் என் தலையில சொன்னது உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்மளும் நான் ஒரு புது கனெக்டிங் ஸ்பெல்ல யூஸ் பண்ணிருக்கேன், என்னால உன் பையனை ஃபீல் பண்ண முடியும்னு சொல்றாரு. நிஜமாவான்னு சொல்லிட்டு அவங்களும் டக்குன்னு அப்படியே அவங்க நெத்தில சுன்றாங்க. நம்மளும் அதை ஃபீல் பண்ண இது உண்மையிலேயே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அவங்க மண்டையிலேயே குத்திக்க போறாங்க. மரியாதையா சொல்றேன் இதோட நிறுத்திக்க. ஆமா நீங்க எதுக்காக என் மேல இந்த ஸ்பெல்ல யூஸ் பண்ணீங்கிற மாதிரி அவங்க கேக்குறாங்க. நம்மளும் ஏன்னா நீ எனக்கு ரொம்பவே முக்கியமானவ, நான் உன்னை பாதுகாக்கணும்ல. அதை கேட்ட நம்ம ப்ளூவும் பவிலியன் கிங்க்கு உண்மையிலேயே நம்ம மேல லவ் வந்துருச்சான்னு சொல்லி ஒரு செகண்ட் ஃபீல் ஆக அவங்க முகம் மாறுறத பார்த்த நம்மளு ஒருவேளை நம்மள பயமுடுத்திட்டோமான்னு சொல்லிட்டு நீ என்னோட மெய்டு, உன்னை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது என்னோட கடமை தானே. அவங்களும் நம்ம நினைச்சது சரிதான், ஆள் நம்மளை வச்சு கேம் விளையாண்டுட்டு இருக்காரு. சரி எவ்வளவு நாள் போகுதுன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு பவிலியன் கிங் எனக்காக என் நெத்தியில அந்த டிசைனை திரும்ப போட்டு விட முடியுமான்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடி போக நம்மளும் ப்ளூக்கு இப்போ உண்மையிலேயே நம்ம மேல ஃபீல் வந்துட்டு போலன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் குசி ஆகுறாரு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் அந்த புது சூப்பர்வைசர் கூட தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே அவருக்கு டீலாம் சர்வ் பண்ண ஆள் வச்ச கண்ணு வாங்காம அவங்களையே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல காண்டன நம்ம ஹீரோயின் என்னடா ஒரு பொண்ணு இப்படி ஒரு ஜன்னர்ல இருக்குன்னு சொல்லி என்னை எகத்தலமா பாக்குறியான்னு கேட்க அட கோவப்படாத ஃபெங்க, என்ன கண்டுபிடிக்க உனக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சொல்லி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அவங்களும் எனது கண்டுபிடிக்கணுமான்னு சொல்லி அப்படியே அவரை பாக்குறாங்க. ஒரு நிமிஷம் நீ செங்தானே? அட திருட்டு பயில நீ விடு மாறவே இல்லடான்னு சொல்லி அவங்க அப்படியே சமகுசியை அவர் கண்ணத்தெல்லாம் பிடிச்சி கிள்ளிட்டு இருக்க. அவரும் நீ ஒன்றும் மாறவே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்னா உட்காந்து அவங்க பழைய கதையெல்லாம் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஆள் டேபிள்ல இருந்த வார் சம்பந்தப்பட்ட ஒரு புக்கை பாக்குறாரு. அவர் அப்படியே அதை கையில எடுக்க பின்னாடி இருந்த அந்த இன்னொரு புக்கும் அவர் கண்ணில் பட்டுறது. இதுதான் மிலிட்டரியில பேன் பண்ணிருக்காங்களே. இல்ல இதை நான் பிடிக்கிறதுக்கு இல்ல, சோல்ஜர்ஸ் வச்சிருந்தாங்க அதான் அழிக்கிறதுக்காக வாங்கி வச்சிருக்கேன். அப்ப சரி நானே இதை எரிச்சிடன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிளம்ப போறாரு. நம்ம ஹீரோயின் டக்குன்னு அவரை தடுத்துடுறாங்க. என்ன இருந்தாலும் நீ சூப்பர்வைசர், உன்னை போய் நான் அப்படி வேலை வாங்குறது, இதை நானே பாத்துக்கிறேன். ஆளும் அப்ப சரின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பு. அவங்களுக்கு அந்த புக் மேல இருந்த ஆர்வம் ஒண்ணுமும் இப்ப அதிகமாயிடுது. அப்படி இதுல என்னதான் இருக்குன்னு எனக்கு இப்பயே தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அதை படிக்க ஆரம்பிக்க டாங்லோஸ் இந்த சோல்ஜர்ஸ் தான் இப்ப காட்டுறானுங்க. ஒரு வில்லேஜ்குள்ள பூந்து கண்ணில் பட்ட எல்லாரையும் அவங்க அப்படியே தீர்த்து கட்ட ஆரம்பிக்க அந்த இடமே அப்படியே ரத்த ஆற மாறுது. நடுவுல ஒருத்தன் டெரரா வரான். அங்க ஒரு குட்டி பொண்ணு அவங்க அம்மாவை இழந்துட்டு உட்காந்து கதறி அழுதுட்டு இருக்க. ஆள் அப்படியே நேரா அவகிட்ட வந்து அழுகைய நிறுத்து. ஆனா சொன்ன உடனே எப்படி நிறுத்த முடியும்? டென்ஷனான அவன் ஒரு கத்திய வாங்கி அந்த பொண்ணையும் அப்படியே தீர்த்து கட்ட கொஞ்ச நேரத்திலேயே பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோயினோட சோல்ஜர்ஸ் உள்ள போந்துடுறாங்க. எதிரிங்க எல்லாரையும் அவங்க அப்படியே காலி பண்ண ஆரம்பிக்க அங்கிருந்த அந்த குடுரனும் ஒரு சோல்ஜரை கிட்டவான்னு சொல்லி கூப்பிடுறான். அவரும் கத்தி எடுத்துட்டு வெறி கொண்டு ஓடி வராரு. ஆள் சத்தமே இல்லாம அவன் சீக்ரெட் வெப்பனை யூஸ் பண்ண அடுத்த செகண்டே அவரும் வாயிலிருந்து நுரைய கக்கி கொடூரமா இறந்து போற மாதிரி காமிச்சதோட இப்ப நம்ம ஹீரோயினோட கேம்ப்
டாங்லோவை சேர்ந்த ஒரு ஸ்பை கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தினமும் விரும்பி சாப்பிடுற சாப்பாடை கொஞ்ச நாளா அவங்க கிச்சன்ல சமைக்கிறது இல்லைன்னு அதுல போட்டிருக்கு. திடீர்னு அவனோட ஃபேவரட்டான ஃபுட்டை இதுக்காக நிறுத்தணும், ஒருவேளை அவன் கேம்ப்ல இல்லையாங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. உடனே நம்ம ஸ்பைஸ் எல்லாரையும் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்காங்கிறது எனக்கு தெரிஞ்சாகணும். அப்புறம் நம்ம சோல்ஜர்ஸையும் ஹை அலர்ட்ல இருக்க சொல்லுங்க. அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப அவங்க கையில ஒரு பசில் மாதிரி இருக்கிறத அந்த செங் நோட் பண்றான். இது என் ஃப்ரெண்ட் எனக்கு கொடுத்தது, நான் குழப்பத்தில் இருக்கும் போதெல்லாம் சரியான முடிவு எடுக்க இது எனக்கு உதவி பண்ணும். அப்படியே நைட்டும் ஆகுது, நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான கனவு வருது. அவங்க சோல்ஜர்ஸ்க்கு நடுவுல அவங்க யூஜின்னு சொல்லி யாரையோ தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த கூட்டத்துக்கு நடுவுல நம்ம ஹீரோ மாதிரியே ஒருத்தர் நின்றுட்டு இருக்காரு. அவங்களும் அப்படியே அவரு கிட்ட போக அப்படியே எபிசோட் 18 முடியுது. போன 2 லைஃப்லயும் இல்லாத மாதிரி இந்த வாட்டி நம்ம ஹீரோயின் ஒரு ஜெனரலா இருக்காங்க. கண்டிப்பா அவங்க லைஃப்ல நம்ம எதிர்பார்க்காத பல அட்வென்ச்சர்ஸ் காத்துட்டு இருக்கும். அதெல்லாம் என்ன, நம்ம ஹீரோ எப்ப அவங்க இந்த லைஃப்குள்ள என்ட்ரி ஆக போறாருங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.